தற்போதைய அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர்மன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. திமுக நகர்மன்ற தலைவரை கண்டித்து விசிக மற்றும் திமுக உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். கிரண், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் இன்று நகரமன்ற கூட்டம் அதன் தலைவர் ஜலால் தலைமையில் நகரமன்ற கூட்டத்தில் நடைபெற்றது. அப்போது வந்தவாசி நகராட்சியில் எந்த ஒரு பணி செய்தாலும் திமுக நகரமன்ற தலைவர் ஜலால் என்பவர் நகரமன்ற உறுப்பினர்களை ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும், அதே போல் வந்தவாசி நகர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை கடந்த 10 நாட்களாக நீடித்து வருவதாகவும், மேலும் கழிவுநீர் கால்வாய் சுத்தம் செய்யவில்லை எனவும், வந்தவாசி நகர் பகுதியில் ஆடுகள் அறுக்கும் தொட்டியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் செய்யவில்லை எனவும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் வந்தவாசி நகர் பகுதியில் செய்யாததை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சி நகரமன்ற உறுப்பினர் ஷீலா மூவேந்தர் என்பவர் நகரமன்ற தலைவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூட்டத்தில் அல்வா கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகரமன்ற உறுப்பினர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை திமுக நகரமன்ற உறுப்பினர்களான நூர் முகமது, நாகூர் மீரான், அன்பரசு, சரவணகுமார், சந்தோஷ் பாபு, ரிஹானா ஆகியோர் நகரமன்ற கூட்டத்தில் கீழே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக நகரமன்ற தலைவரை கண்டித்து போராட்டத்தில் சத்தம் போட்டு ரகளில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிரண்.